சாலையில் கிடந்த தங்க நகை. எடுத்துச் சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள். தமிழ் மண்ணின் மைந்தர்கள், நீதியை நிலைநாட்டக்கூடிய நாளைய தூண்கள் இவர்கள்தான் என காவல் நிலையத்தில் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பஜார் பகுதியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சிவமுருகன், செல்லம் இருவரும் அந்த பகுதிக்கு டியூஷன் படிக்க செல்வார்களாம். இந்த நிலையில் டியூஷனுக்காக அவர் சென்று கொண்டிருந்த பகுதியில் சாலையில் 1 பவுன் தங்க நகை கிடந்திருக்கிறது. அதனை பார்த்து அந்தோ பரிதாபம், யாரோ தவற விட்டு விட்டார்கள், எப்படி தவிக்கிறார்களோ, எப்படியும் நகை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பார்கள். அந்த வகையில் தனது டியூஷன் ஆசிரியர்களிடம் அதனை ஒப்படைத்து போலீசில் கொடுக்க வேண்டும் என டியூஷனுக்கும் நேரத்திற்கு சென்று தனது ஆசிரியர்கள் மூலம் காவல் நிலையத்திற்கு சென்று அந்த தங்க நகையை ஒப்படைக்க, அவர்கள் நினைத்தது போலவே தங்களது நகை மாயமாகிவிட்டது என புகார் கொடுக்க வந்த நபர்களிடம் அந்த நகை ஒப்படைக்கப்படுகிறது. பரமக்குடி நகர காவல் ஆய்வாளர் அந்த மாணவர்கள் இருவரையும் வெகுவாக பாராட்டி பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார். இந்த பாராட்டு விலை உயர்ந்த பொன் பொருளுக்கு சமம் அல்லவா? எத்தனை பெரிய காரியத்தை இந்த சிறு வயதில் அந்த மாணவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களை வளர்த்த பெற்றோருக்கும் சேர்த்து நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.